வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிக் பாஸ் லீகோட 33வது மேட்ச். அதாவது 8 மேட்சுக்கு 5 வெற்றியோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய சிட்னி தண்டர்ஸும் 7 மேட்சுக்கு வெறும் 2 மேட்ச் வெற்றியோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருக்கக்கூடிய மெல்போர்ன் ஸ்டார்ஸ். இந்த பர்டிகுலர் 2 டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 20th நவம்பர் மதியம் 12:40க்கு ட்ரம்மைன் ஓவல் சிட்னியில தான் மேட்சிங் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். Before watching this preview video, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஸ்மால் லீக்ல எந்த மாதிரி டீமை சேஃபாக பிக் பண்ணால், எந்த மாதிரி ஆப்பில் ப்ளே பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ட்ரம்மைன் ஓவல் சிட்னியில் தான் மேட்சிங் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு எந்த அளவு சப்போர்ட்டிவாக இருக்கோ அந்த அளவு பவுலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுலர்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸுக்கும் நல்லா சப்போர்ட்டிவான ட்ராக்குங்கிறதா பிச் ரிப்போர்ட்டில் சொல்ல வராங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 121. இந்த வென்யூவில் டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங்க தான் சூஸ் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா அதிகப்படியான மேட்சஸ் சேசிங் தான். அதாவது 20 மேட்சஸ் இந்த வென்யூல நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 7 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 12 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசன்லயே 3 மேட்ச் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் மழை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம், இன்னொரு மேட்சும் சேஸ் பண்ண டீமும் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அதிகப்படியான மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ சேசிங்க்கு இங்கே அதிகப்படியான வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூவோட ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு வரும்போது 171 ரன் பெர்த் ஸ்காச்சர்ஸ் அடிச்சிருக்காங்க. லோவஸ்டிங் போது மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 76 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்துருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலாக 16 மேட்சஸ், அதில் சிட்னி தண்டர்ஸ் 11, மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 5 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் ஹெட்டாக இருக்கட்டும், இந்த சீசனோட பாயிண்ட்ஸ் டேபிளாக இருக்கட்டும், சிட்னி தண்டர்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் சைடில் இருக்காங்க. ஸோ வின்னிங்னு வரும்போது சிட்னி தண்டர்ஸுக்கு 70%, மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு 30% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் என்ன ஃபேண்டசியில் எவ்வளவோ ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக். ஸோ நிறைய லாஸ் ஆகியிருப்பீங்க, நிறையா ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தவிர ஒரு நல்ல ஆப், ரெகுலராக ப்ராஃபிட் எடுக்கணும், நிறைய ஆஃபர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் Boom11 ஆப். Boom11 ஆப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு TDS GST கிடையாது. ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். டெய்லி எல்லா மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் 100% ரியல் பிளேயர்ஸ் தான் இங்கே ப்ளே பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் காம்படிஷனும் இங்கே ரொம்ப கம்மி. அண்ட் தென் என்ட்ரி ஃபீஸும் மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் தென் 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஆப். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Boom11 ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் யாஸ்டிகா பாட்டியாவும் ஐனஸ் மெக்கான் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அது நம்பர் 3ல மேக் லேனிங் அண்ட் தென் அனபல் சதர்லேண்ட். லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் அனபல் சதர்லேண்ட் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது ஃபெயிலியராக தான் முடிஞ்சது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் யாஸ்டிகா பாட்டியாவும் மெக்கானுமா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் மிர்சானா கேப், தீப்தி சர்மா, டெஸ் பிளின்டாஃப், ரியாஸ் மெக்கனா, கிம் கட், சோஃபி டே, எம் கிப்சன். இதான் மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வராங்க அப்படின்னா கிப்சன் 1, சோஃபி டே 2, கிம் கட் 3, டி பிளின்டாஃப் 4, அனபல் சதர்லேண்ட் 5, மிர்சானா கேப் 6, தீப்தி சர்மா 7. ஓவராலாக 7 பவுலிங் ஆப்ஷனோட வராங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும். இதில் ஓவராலாக 3 ஸ்பின்னர்ஸ் அண்ட் தென் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட வராங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ்.
இதில் மேடி கிப்சன் ரீசெண்ட் டைமில் பெருசாக பவுலிங்கே அவங்களுக்கு கொடுக்க கிடையாது. ஸோ பேலன்ஸ் இருக்க பவுலர்ஸ் தான் பவுல் பண்ணுறாங்க. இதில் அனபல் சதர்லாண்ட் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மிர்சானா கேப் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கிம் கெர்த்தும் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் டி ஃப்ளின்டாஃப் ஒரு 3 ஓவரும் அண்ட் தென் தீப்தி சர்மா ஒரு 2லேருந்து 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க ப்ளஸ் சேர்ந்து ஒரு 17லேருந்து 18 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்குது அந்த 2 ஓவரை சோஃபி டே பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் மெல்பர்ன் ஸ்டார்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம சிட்னி தண்டர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜார்ஜியா போலும் சி அட்டப்பட்டூர் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அட் த நம்பர் 3ல லிட்ச்ஃபீல்ட் அண்ட் தென் ஜார்ஜியா ஆடம்ஸ், டஹிலா வில்சன், அனிகே லெராய்ட், சாமி ஜோ ஜான்சன், ஹன்னா டார்லிங்டன், எஸ் இஸ்மாயில், டி பெஸ்டல், சமந்தா பேட்ஸ். இதான் சிட்னி தண்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஹீத்தர் நைட் பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கிலாந்து டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அங்கே போயிட்டாங்க. ஸோ அவங்க இந்த சீரீஸ்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ லிட்ச்ஃபீல்டு தான் இந்த டீமை லீட் பண்ண போறாங்க. ஸோ இவங்க எத்தனை பவுலிங் ஆப்ஷனோட வராங்க அப்படின்னா சமந்தா பேட்ஸ் 1, பெஸ்டல் 2, இஸ்மாயில் 3, டார்லிங்டன் 4, சாமி ஜோ ஜான்சன் 5, சி அட்டப்பட்டு 6. ஓவராலாக 6 பவுலிங் ஆப்ஷனோட வராங்க சிட்னி தண்டர்ஸ். இதில் யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா சமந்தா பேட்ஸ் 4, இஸ்மாயில் 4, டார்லிங்டன் 4 அண்ட் தென் டி பெஸ்டல் 3லேருந்து ஒரு 4 ஓவர். ஸோ 3 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் அட்டப்பட்டு விட்டு இருந்து ஒரு 3 ஓவர் அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 2 ஓவர் வந்து சாமி ஜோ ஜான்சன் பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் சிட்னி தண்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பாடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், கிராண்ட் லீக்ல யாரெல்லாம் சேஃபாக ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் ரிஸ்காக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ கிராண்ட் லீகாக இருக்கட்டும் ஸ்மால் லீகாக இருக்கட்டும், நீங்கள் கிராண்ட் லீக்ல 10 டீம் ப்ளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி ப்ளே பண்ணாலும் சரி, இந்த 4 பிளேயர்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது இந்த 4 பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மினிமம் 45லேருந்து மேக்ஸிமம் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 95லேருந்து 100% இவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. இப்போ சி அட்டப்பட்டு, மிர்சானா கேப், அனபல் சதர்லாண்ட் இவங்க 3 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதுல பர்டிகுலர்லி சி அட்டப்பட்டுவும் அனபல் சதர்லாண்டும் இந்த 2 டீமோட மேஜர் ரோல் பிளே பண்ண போறாங்க. அதாவது மினிமம் 3 ஓவர் அட்டப்பட்டு பவுல் பண்ண போறாங்க, அனபல் சதர்லாண்ட் 4 ஓவர். இதுல ஆவரேஜா 1 விக்கெட். பேட்டிங்ல 2 பேருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. கண்டிப்பா 2 பேருக்கு பேட்ல இருங்க ஒரு 15லேருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபேண்டஸ் வைஸ் போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க 2 பிளேயருமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேக்சிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அட்டப்பட்டுவ கேப்டனாகவும் அனபல் சதர்லாண்டை வைஸ் கேப்டனாகவும் தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அண்ட் தென் மிர்சானா கேப் 4 ஓவர் பவுல் பண்றாங்க. ஸோ 1 விக்கெட் ஆவரேஜா அண்ட் தென் பேட்டிங்ல ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச் யாஸ்டிகா பாட்டியாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். ஏன்னா ஆப்போசிட் டீம்ல இருக்க டஹிலா வில்சன் பேட்டிங்ல கீழே தான் வராங்க, பெருசா ஒன்றும் ஃபார்ம்ல இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. அதுவே சேசிங்னு வரும்போது யாஸ்டிகா பாட்டியா நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. அதுவும் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. சேசிங்னு வரும்போது 25+ ரன் கண்டிப்பா இவங்க பேட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு வரும்போது ஒரு 15லேருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ள விக்கெட்டை வருத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே 40லேருந்து 80% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. பி லிட்ச்ஃபீல்ட் பேட்டிங் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தாலும் நல்ல ஃபார்ம், கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சுமே 20+ ரன் இவங்க பேட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ 70லேருந்து ஒரு 80% டீம்ல போத் இன்னிங்ஸா இருந்தாலும் லிட்ச்ஃபீல்டை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீப்தி சர்மா ஒரு 3 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல விக்கெட் எடுக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. பேட்டிங் இன்னும் பெருசா ஒரு நல்ல நாக் ஆடல. ஸோ இருந்தாலும் ஒரு 60லேருந்து 70% டீம்ல ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் சப்போஸ் விக்கெட் கிடைக்குது, ஒரு 2-3 விக்கெட்டோ கிடைச்சிருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவங்க இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் பவுலிங் ஆப்ஷன் வரும்போது கிம் கர்த், சமந்தா பேட்ஸ் அண்ட் தென் சுமைன் இஸ்மாயில் இவங்க 3 பேருமே தவிர்க்க முடியாத பிக்கா இருப்பாங்க. அதாவது 80லேருந்து 90% டீம்ல இந்த 3 பவுலர்ஸும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், போத் இன்னிங்ஸா இருந்தாலும். ஏன்னா அந்த 3 பவுலருமே
விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். போத் இன்னிங்ஸாக இருந்தாலும் 2 விக்கெட் இந்த 3 பவுலர் வந்துமே நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் மெக் லானிங் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு 50லேருந்து ஒரு 70% டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம், நிறைய சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணக்கூடிய ஆடியோ பிளேயர். ஸோ உள்ள நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 25+ ரன் உங்கள் பேட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு 10 டீம் பிளே பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 5லேருந்து ஒரு 7 டீமில் மட்டும் மெக்லானிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க சாமி ஜோ ஜான்சனை ஒரு 60% டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பாக பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஏன்னா பேட்டிங் சான்ஸும் கிடைக்குது, பவுலிங் சான்ஸும் கிடைக்குது, டியூயல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ 2லேருந்து 3 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. அதில் ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 10 ரன் அடிச்சிட்டா கூட கண்டிப்பாக ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. ட்ரீம் டீம்ல வந்து ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இவங்க இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஒரு 60லேருந்து 70% டீம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஜார்ஜியா வேர்ல்ட் பர்டிகுலர்லி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சிட்னி தண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 60% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஆனால் பேட்டிங்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா ஒரு 20+ ரன் அடிச்சாதான் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ சேசிங்ல வரும்போது அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ், ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது ஒரு 60% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டி பெஸ்டலுக்கும் மெக்கனாக்கும் தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது டி பெஸ்டல் நல்லாவே ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஆவரேஜ் எவரி மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டாப் தர கொஞ்சம் இயர்லியாக கொலாப்ஸ் ஆகுது. அப்போ மெக்கனா மிடில் உள்ள வந்து ஒரு 25லேருந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பேட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா பேச்சலுக்கும் மெக்கனாக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி தண்டர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா டி ஃபிளின்ட் ஆஃப் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் 3 ஓவர் பவுல் பண்றாங்க, ஒரு விக்கெட் எடுத்து ஸோ மிடில் ஒரு 15 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் டார்லிங்டன் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நல்ல ரெக்கார்ட், நல்லாவே பவுல் பண்ணிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது 2லேருந்து 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணீங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ல பேச்சலுக்கும் மெக்கனாக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி தண்டர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா டி ஃபிளின்டாஃபுக்கும் ஹன்னா டார்லிங்டனுக்கும் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அனபல் சதர்லாண்ட், சி அட்டப்பட்டு, மெரிசானா கேப் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அட்டப்பட்டுவை கேப்டனாகவும் அனபல் சதர்லாண்டை வைஸ் கேப்டனாகவும் தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அதில் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறவங்க மெரிசானா கேப்பை வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதை விட நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா சமந்தா பேட்ஸ், தீப்தி சர்மா, அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணும்போது யாஸ்டிகா பாட்டியாவை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ரொட்டேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.